இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் திருவசனம். குற்றத்தின் தன்மை வேறு, அருள் கொடையின் தன்மை வேறு. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தவக்காலம் முதல் ஞாயிற்றுக்கிழமை. குடும்பமாய் திருப்பலிக்கு சென்று வாருங்கள். சரி நண்பர்களே, உங்கள் வாழ்வில் உள்ள குறைகளையே குறை குறை, எனக்கு இல்லை இல்லை, என்னை சுற்றி எதுவுமே சரியில்லை, என்னை சுற்றி யாருமே சரியில்லை என்பதாய் எப்போதுமே பார்க்காமல், அதை பற்றியே பேசாமல் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? ஆசிர்வாதத்தின் வழி, சேனல் ஆஃப் பிளஸிங், ஏஜென்ட்ஸ் ஆஃப் மர்சி, வெசல்ஸ் ஆஃப் சர்வீஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் கிரேஸ் ஆக நீங்கள் இருக்க வேண்டுமாம். நீங்கள் உணர வேண்டுமாம். அப்படி நீங்கள் உணர ஆரம்பித்தால் அப்படியாகவே அதை மாற்றி உங்களுக்கு தருவார் இயேசு. உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். அதன் பிறகு இயேசு கிறிஸ்து மகிமையாய் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் போது என்ன ஆகுமாம்? புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும். இது வசனம் நண்பர்களே, மாறவே மாறாது. இயேசுவிடம் சகல ஆசீர்வாதங்களும் சகல வல்லமையும் உண்டு. உங்களிடம் விசுவாசமும் ஜெபமும் பொறுமையான காத்திருப்பும் இருந்தால் நிச்சயம் காரியம் வாய்க்கும். எப்போதும் நம்மை சுற்றி இருக்கும் குறைகளை பார்க்காமல் பேசாமல், நமக்கு என்ன நல்லது நடக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமோ அதை ஜெபத்தில் வைத்து, அதை பற்றி நினைத்து, அது எனக்கு நிச்சயம் வாய்க்கும் என்று நாம் விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டுமா? எப்பவுமே 24 மணி நேரமும் இயேசு உங்களை பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். உங்கள் சிந்தனைகளையும் அவரும் உணர்ந்து கொண்டேதான் இருக்கிறார். இயேசு கூறியது என்ன? நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்று கூறினார் அல்லவா? நீங்கள் நல்லதே நடக்கும் என்று விசுவாசித்தால், அதையே சிந்தித்து இருந்தால் நிச்சயம் இயேசு உங்களுக்கு அதை வாய்க்க பண்ணுவார். நன்மையே நடக்கும். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? கடவுள் மனிதனை அன்பாய் உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படி வைத்தார். ஒரே ஒரு பழத்தை மட்டும் உண்ண வேண்டாம் என்று கட்டளை கொடுத்தார். ஆனால் சாத்தான் என்ன செய்தான்? ஏவாளை வஞ்சகமாய் ஏமாற்றினான். பாவத்தின் விளைவால் நிர்வாணத்தை மனிதர்கள் உணர்ந்து பயமும் வெட்கமும் அடைந்தனர். ஆம் நண்பர்களே, உலக இச்சை இனிமை போல தோன்றும். ஆனால் அதை நீங்கள் செய்து முடித்த பின் அதன் முடிவு கண்ணீர், வெட்கம். இதுதான். எப்போதும் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். நம்மை சுற்றி பாம்பு போன்ற மனிதர்கள் பசு போல இனிமையாய் பேசி இதை செய், இதை செய் என்று உங்களை தூண்டிக்கொண்டே இருப்பார்கள். அவரை சந்தி, இவருக்கு கடன் கொடு, இதை வாங்கு, குடி, சிகரெட் பிடி, இதெல்லாம் தப்பு இல்லை. ஏன் நீயே உன் வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறாய்? அவனும் செய்யட்டும், அவளும் செய்யட்டும். உன்னுடன் வாழும் மற்றவர்களும் சமைக்கட்டும், வீட்டு வேலைகளை பார்க்கட்டும். நீ மட்டும் ஏன் செய்து கொண்டே இருக்கிறாய் என்று தவறான விஷயங்களை சொல்லித் தருவார்கள். உன் கணவனை ஏன் மதிக்கிறாய்? உன் மனைவிக்கு ஏன் மரியாதை கொடுக்கிறாய்? அதுவெல்லாம் அவசியம் இல்லை. நீயே முடிவெடு. பிள்ளைகளிடம் கலந்து பேச அவசியம் இல்லை என்பதாய் குடும்பத்தை உடைக்க என்னவெல்லாம் உண்டோ அதையெல்லாம் சொல்லித் தருவார்கள். அப்போதுதான் நீங்கள் உன்னை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் குணநலம் வேறு, உங்கள் குணம் வேறு. அவர்கள் குடும்பம் வேறு, உங்கள் குடும்பம் வேறு. ஆகவே இயேசு என்ன சொல்லுகிறாரோ, கடவுளின் வார்த்தை என்ன சொல்லுகிறோம், அதன்படி நடப்பதுதான் நம் குடும்பத்திற்கு நல்லது நண்பர்களே. இல்லை என்றால் ஏதேன் தோட்டம் போன்ற உங்கள் இனிய வாழ்வை
இழக்க நேரிடும். சரி, இன்றைய இரண்டாம் வாசகம் என்ன கூறுகிறது? ஆதாம் ஏவாளின் பாவத்தால் உலகத்தில் பசி, பட்டினி, நோய், சாவு இவையெல்லாம் வந்தது. ஆனால் இயேசு என்னும் ஒருவரின் வழியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்து சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டு தன் உயிரையே சிலுவையில் தந்ததனால் கடவுளின் அருள் இந்த உலகிற்கு வந்தது. நமக்கு பாவத்திலிருந்து மீட்பு கிடைத்தது. ஒரே ஒரு செயல் மனுகுலத்தை வீழ வைத்தது. ஆனால் இயேசுவின் ஒரே ஒரு செயல், நல்ல செயல், நல்ல தியாகம், அன்பு மீண்டும் இந்த மனுகுலத்தை வாழ வைத்தது. ஆம் நண்பர்களே, நாம் கவனமாக இருக்க வேண்டும். போன வாரம் இந்த தவறு செய்து விட்டேனே, இப்படி பேசிவிட்டேனே, தேவையில்லாமல் இவ்வாறெல்லாம் நடந்து கொண்டேனே, அடித்து விட்டேனே என்று கவலை வேண்டாம். உங்களை இயேசுவின் அன்பு மீட்டெடுக்கும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் தவறை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும். இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? தூய ஆவியால் இயேசு உந்தப்பட்டு பாலைவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்குதான் 40 நாள் நோன்பிருந்தார். அந்த 40 நாள் நோன்பு முடிந்த பிறகு சாத்தான் அவரை சந்தித்து 3 விதமாக சோதித்தான். ஆனால் இயேசு சோதனைக்கு உட்படாதவாறு கடவுளின் வார்த்தையை சொல்லி சாத்தானை மறுத்தார், அவனை விரட்டி விட்டார். போராட்டம் உன் வாழ்க்கையில் உண்டு என் தோழனே, தோழியே. ஆனால் கடவுளின் வார்த்தையை நீ அறிந்திருந்தால், அதை நீ உபயோகித்தால் உனக்கு வெற்றியை அது நிச்சயம் தரும். இயேசு பசியில் வார்த்தையை நம்பினார், அதிகாரத்தை நிராகரித்தார். தந்தை கடவுளை மட்டும்தான் நான் வணங்குவேன் என்று 3 விதமாக சாத்தானுக்கு பதில் அளித்தார். வெற்றி பெற்றார். நம்மையும் அதனால்தான் இறை வார்த்தையை பற்றி கொள்ள ஞாபகப்படுத்துகிறார். என் பிள்ளையே, இந்த தவ காலத்தில் நான் பட்ட சிலுவையின் பாடுகளை அதிகமாய் நீ தியானி. நீ அப்படி தியானித்தால் உன்னால் சாத்தானின் சோதனைகளை வெற்றி பெற முடியும் என்று நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நானும் உங்களுக்கு அதைத்தான் சொல்லுகிறேன். இந்த தவக்காலம் முழுவதும் ஒரே ஒரு சிலுவை பாதையாவது தினமும் செய்து அதனோடு உங்கள் வேண்டுதல்களையும் சமர்ப்பித்து பாருங்கள். நல்லதே நடக்கும் நண்பர்களே. இன்றைய திருப்பாடல் வழி செபிக்கலாமா? ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப இந்த தவக்காலத்தில் எங்கள் குற்றங்களை துடைத்தருளும் இயேசுவே. என் ஜீவனை முற்றிலும் நீர் காத்தருளும். நான் செய்த தீவினைகளை இந்த தவக்காலத்தில் நான் உணரும்படி செய்தருளும். சிலுவை பாதையின் மூலம் ஒவ்வொரு ஸ்தலத்திலும் 14 ஸ்தலத்தில் நீர் செய்த ஒப்பு கொடுத்த பாடுகளை நாங்களும் தியானித்து எங்கள் வேண்டுதல்களை அதனோடே இணைத்து ஒப்புக் கொடுக்கும் போது உமது இரக்கம் எங்களுக்கு சொந்தமாகும். உம் மீட்பின் மகிழ்ச்சியின் சத்தத்தை மீண்டும் நாங்கள் கேட்போம். எங்கள் மீட்பு வெகு தொலைவில் இல்லை. இந்த தவக்காலம் முடியும் போது எங்களின் சோதனை காலமும் முடிந்து நாங்களும் வெற்றியை காண துணை செய்யும் இயேசுவே. தன்னார்வ மனம் தந்து தாங்கியருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். இந்த தவக்காலத்தில் உமது இரக்கத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.